எனக்கு ஒரு பிரச்சனை, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நைட் 12 மணி ஆயிடுச்சு, ஃபோன் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை, வர்ற வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கு, யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? 12 மணிக்கு போலீஸ். கரெக்ட். எந்த நேரமும் போலீஸ் இருப்பாங்க. உண்மையிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பீட் போலீஸ் இருப்பாங்க. நீங்க போய் சொல்லுங்க, அண்ணா எனக்கு வீட்டுக்கு போகணும், உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு எங்களுக்கு. எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ். உங்களுக்கு போலீஸ் அண்ணா வைக்கணும்னு நினைக்கிறேன், பாய்ஸ் ஸ்கூல்ங்கிறதுனால. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பப்போ வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும், கைடன்ஸ் வேணும்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க க்ரைம் மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட பிக்சரைசேஷன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மீடியாவில், சினிமாவில், மற்றதில் இருக்கக்கூடிய பிக்சரைசேஷன், அதே மாதிரி பேப்பரில் பார்க்கறது ஒன்லி அவங்களோட ஒர்க் மட்டும். அதாவது ஒரு சின்ன இது மட்டும்தான், அவங்கள பற்றின ஒரு நியூஸ் மட்டும்தான் வருது. பட் போலீஸ் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அது நிறைய வேலைகளை ப்ராசஸ் பண்ணுது. இந்த சொசைட்டியினுடைய சேஃப்டி, இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கோட சேஃப்டி, இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியினோட சேஃப்டி, வித் ஆல் ஆட்ஸ். நிறைய ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருவருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இத்தனைக்கும் ஒரு பிவட்டல் பாயிண்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செயல்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம், அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை, யாரோ ஒருத்தர் திட்டார், யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெரிய வடிகாலாக இருக்கு. நான் யார்ட்டையாவது போய் சொல்லணும், எனக்கு அது ஒரு பிரச்சனை அப்படின்னு. அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு.